பிரேஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கீங்களா? சோர்ந்து போகாதே. ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்த ஒரு கலக்கம், ஒரு வேதனை, எப்படி இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வாய்க்கும் அப்படின்னு சொல்லி கலக்கத்தோட ரொம்ப நாள் வெயிட் பண்ணி சோர்ந்து போயிருக்கீங்களா? உங்களை பார்த்து தாங்க ஆண்டவர் சொல்கிறாரு, சோர்ந்து போகாதே அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் ஆறுதலின் தேவனாக இருக்கிறாரு. இன்னைக்கு நீங்கள் சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு தேற்றரவாளனாக உங்கள் இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுவார். இப்போ நம்ம சங்கீதத்தில் 94ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கும்போது, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. உன் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் ஒரு கலக்கம், ஒரு வேதனை, ஒரு அவமானம் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஆண்டவருடைய ஆறுதல் கலங்கி போய் வேதனையோட, அவமானத்தோட, நிந்தனையோட இருந்துட்டு இருக்கிற உங்கள் ஆத்துமாவை இன்றைய நாளில் தேற்ற போகிறது. கலக்கத்தோட, வேதனையோட எத்தனை நாள் நீங்கள் கண்ணீர் வடிச்சிருக்கீங்க? உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் கலங்கி போய் வேதனையோட கண்ணீர் வடிச்சிருக்கீங்கல்ல? என்னுடைய வாழ்க்கை ஏன் எனக்கு இப்படி ஆச்சு ஏசப்பா, எனக்கு என்னைக்கு நிம்மதி கிடைக்கும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி போயிருக்கிற உங்கள் ஆத்துமாவை ஆண்டவர் இன்னைக்கு தேற்ற போகிறாரு. வியாதியை குறித்த ஒரு கலக்கம், ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வியாதி என் வாழ்க்கையில் இருந்துகிட்டு இருக்குது, என்னுடைய காரியங்களை என்னால் ஒழுங்காக செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி வியாதியை குறித்த ஒரு கலக்கம். இன்னொன்று தடைகள், காரிய தடைகள். எனக்கு நீ வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியமே நடக்காதபடி தடைகள் ஏற்பட்டு போய் என் வாழ்க்கையில் தடை கற்களாக இருந்துட்டு இருக்குது. எந்த ஒரு நல்ல காரியமும் என் வாழ்க்கையில் நடக்கலையே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா, எத்தனை நாள் இந்த காரிய தடையில் நான் இப்படியே இருப்பது அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி போயிருக்கிற உங்கள் ஆத்மாவையும் ஆண்டவர் இன்னைக்கு தேற்ற போகிறாரு. மனிதன் தரக்கூடிய ஆறுதல் கொஞ்ச நேரம்தாங்க இருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா பழையபடியும் நம்ம இருதயம் கலங்கி போயிடும், வேதனைக்கும் உச்சக்கட்டத்தில் போயிடும். ஏன்னா நம்ம வாழ்க்கை அவ்வளோ விருத்தி அடைஞ்சு போயிருக்கும். ஆனால் ஆண்டவர் தரக்கூடிய ஆறுதல் நித்திய காலமாக நம்ம கூடவே இருக்கும். அப்படிப்பட்ட ஆறுதலையும் தேறுதலையும் ஆண்டவர் தரப்போகிறாரு. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கலங்க வச்சிருக்கிற காரியங்கள், நீங்கள் கலங்கி போயிட்டுருக்கிற காரியங்களில் ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவர் தரப்போகிறாரு, ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறாரு. இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இருதயத்தை ஆண்டவர் தேற்றணும், நம்முடைய ஆத்மாவை அவர் தேற்றணும். நம்முடைய வாழ்க்கையில் கலங்கப்பட்டு இருக்கிற காரியத்தில் அவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தரணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு விருப்பம் இருந்துட்டு தானே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு மேலே நம்பிக்கையாக இருக்கணும். இப்படி நம்ம இருக்கும்போது நம்ம கலங்க வச்சிருக்கிற காரியத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். கலங்கி போயிருக்க இருதயத்துக்கு ஒரு ஆறுதலை தருவார். ஏன்னா அவர் ஒரு தேற்றரவாளனாக நம்ம கூட இருக்கிறாரு. மனிதனை தேற்ற மாட்டாங்கன்னு சொல்லலை, ஆனால் அந்த தேற்றுதல் நிரந்தரமானது அல்ல.
கொஞ்ச நேரம் இருக்கும், மறைஞ்சு போகும். ஆனால் ஆண்டவர் தரக்கூடிய தேற்றல் ஆறுதலாக இருக்கும். வார்த்தை, அவருடைய பைபிளில் இருக்கிற அந்த வார்த்தைகள் நம்ம இருதயத்தை தேற்றுற ஒரு வார்த்தையாக இருக்கும். இப்போ சங்கீதத்தில் 37ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கும்போது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்கணும்னா, நம்ம வேண்டுதல் நிறைவேறணும்னா என்ன பண்ணணும்னா, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். நம்முடைய வழியை ஆண்டவருக்கு ஒப்புவிச்சுட்டு அவருக்கு மேலே நம்பிக்கையாக இருக்கணும். இப்படி நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிச்சு அவருக்கு மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது அவர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். அதாவது ஆண்டவர் தந்திருக்கிற கற்பனைகளை கை கொள்ளணும். அவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கலக்கத்தை போக்குவார், நமக்கு ஒரு அற்புதத்தை தருவார், நம்ம வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தருவார். கலங்கிட்டு இருக்கிற வாழ்க்கையில் ஒரு தேற்றரவாளனாக அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு மேலே ஒரு நம்பிக்கையாக இருக்கும்போது அவர் நம்முடைய காரியத்தை என்ன பண்ணுவார்? வாய்க்க செய்வார். கண்டிப்பாக ஆண்டவர் வாய்க்க செய்வார். நிறைய டைம் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, பைபிள் வாசிப்பீங்க, ஆனால் அதில் சில வசனங்கள் உங்ககிட்ட பேசியிருக்கும். அது உங்களுக்கு உள்ளது மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நிறைய காலங்கள் ஆன பிறகு அது நடக்கலை. அது எதனால் அப்படின்னா, அவர் மேலே அவருக்கு நம்ம வழியை அவருக்கு ஒப்புவிக்கணும். இன்றைய நாளில் ஏசப்பா, என் வழியை நான் உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன்ப்பா, உங்கள் மேலே நான் நம்பிக்கையாக இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை அவர் கையில் ஒப்புவிக்கும்போது அவர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்களுக்கு பைபிள் மூலமாக தந்த, பைபிள் வசனத்தின் மூலமாக தந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவாங்க. இப்போ சங்கீதக்காரன தாவீதை யோசித்து பாருங்க. எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் நம்ம ஜீசஸ். ராஜாவாக அபிஷேகம் பண்ண உடனே அவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்தாரா? இல்லை. அவர் காடில், அதாவது ஒரு கஷ்டமான பாதையில் அவரை நடக்க வச்சு பக்குவப்படுத்தி தான் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பொறுப்பை தாவீதுக்கு கொடுக்குறாரு. அதே போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நிறைய பைபிள் வசனத்தின் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக வாக்குத்தத்தங்கள் கொடுத்தாலும் அது நிறைவேற்ற வருஷங்கள் எடுக்குது. ஏன்னா ஆண்டவர் அதை பயிற்றுவிக்கிறாரு. உடனே அவர் தந்ததை நிறைவேற்றுவார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறாருன்னு வைங்களா, நாளைக்கு நிறைவேற்றுவார்னா இல்லை. ஏன்னா அதை அவர் பயிற்றுவிக்கிறாரு, நல்லா புடமிடுறாரு, நம்மளை அதுக்கு பக்குவப்படுத்துகிறாரு. நம்ம அப்படி பக்குவப்பட்ட பிறகு ஆண்டவர் என்ன வாக்கு தத்தத்தை நமக்கு தந்திருக்கிறாரோ அதை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். அதே போல் யோசேப்பை யோசித்து பாருங்க. யோசேப்பு பெரிய அளவில் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்லி நேரத்தை, அதாவது அவருக்கு தரிசனத்தில் ஆண்டவர் எல்லாமே வெளிப்படுத்தி காணிச்சிட்டாரு. ஆனால் அந்த தரிசனத்தை உடனே நிறைவேற்றினாரா? இல்லை. 13 வருஷம் கஷ்டமான பாதையில் அந்த யோசேப்பை நடத்தினார், பக்குவப்படுத்துகிறாரு, புடமிடுறாரு, வணையிறாரு. அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் அவர் சித்தத்துக்கு நடத்தணும்னா அவர் வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு முன்னாடி பல புடமிடுதல் நடக்குது. பல கஷ்டத்தின் பாதைகளில் நம்மளை நடத்திட்டு இருக்கிறாரு. கலக்கமான பாதைகள், அவமானத்தின் பாதைகள், வேதனையின் பாதைகள், எல்லா வழியிலையும் நம்மளை நடப்பிச்சு நம்மளை பக்குவப்படுத்தி அதுக்கு பிறகு அவர் தந்த அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். கண்டிப்பாக நிறைவேற்றுறாரு. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இல்லைன்னு உடனே மனசு நொடிஞ்சு சோர்ந்து போய் நம்ம என்ன பண்ணுறோம், கர்த்தரை விட்டுட்டு பின்மாறி போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு வேலையை உங்களுக்கு தருவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாருன்னு வைங்களேன். ஆனால் அந்த வேலைக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஆனால் அது கிடைக்கல. ஏன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய டைம் நம்ம அதை குறித்து கலங்கிக்கிட்டே இருந்திருப்போம். ஆனால் நம்ம ஆண்டவர்
நமக்கு இந்த நாளில், அதாவது இப்போ நம்ம ஆண்டவர் நம்ம குறித்து என்ன சித்தம் வச்சுருக்கிறாரு அது அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோமா? இல்லை. ஆண்டவர் அன்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாங்க, இன்னும் எனக்கு அந்த வேலை தான் கிடைக்கும், ஆனால் இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? விரக்தி அடைஞ்சிரும். ஏன்னா ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாருன்னா அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிச்சு கொள்ள நம்ம பக்குவப்பட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். நம்மளை பக்குவப்படுத்தி நம்ம அதுக்கு தகுதி ஆக்கின பிறகு ஆண்டவர் கண்டிப்பாக சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அதே போல் விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? உனக்கு ஒரு குழந்தை செல்வத்தை தருவேன் அப்படின்னு சொன்னார், அப்படி தானே? அப்போ ஆபிரகாமுக்கு அந்த குழந்தைக்காக வருஷக்கணக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லாஸ்டில் ஆபிரகாமுக்கு வயசான பிறகு அவருடைய துணைவியால் அந்த கற்பத்தை சுமக்குகிற கெப்பாசிட்டி இழந்த பிறகு, முடியாத காரியம், வயசு சென்றவளாக ஆன பிறகு அந்த கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்து ஆண்டவர் என்ன பண்ணார்? கற்பத்தின் கனியை கொடுத்தாரு. அப்போ ஆண்டவர் வாக்கு கொடுத்தது பல வருஷங்களுக்கு முன்னாடி, ஆனால் அவங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைச்சது பிந்தி. அதே போல தான் உங்கள் வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரா? அந்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலையோடு இருக்கீங்களா? உங்கள் ஆண்டவர் புடமிட்டுட்டு இருக்கிறாரு. இப்போ நீங்கள் போகிற பாதைகள் கடினமான பாதையாக இருக்கலாம், வேதனை நிறைஞ்ச பாதையாக இருக்கலாம், அவமானம் நிறைஞ்ச பாதையாக இருக்கலாம். என்னால் இதுக்கு மேலே நடக்க முடியாது ஏசப்பா, என் மனசில் அதை தாங்கி கொள்ள கெப்பாசிட்டி இல்லை, வலிக்குது, அடுத்தவங்க சொன்ன வார்த்தைகளால் என்னால் என் மனசு காயப்பட்டுருக்கு, என்னுடைய உற்றார் உறவினர்கள் என்னை ஒதுக்கி வச்சுருக்காங்க, நான் செல்வந்தராக இருக்கும்போது எல்லாரும் என்னை சுற்றி இருந்தாங்க, ஆனால் இப்போ எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் என் கையில் ஒரு ஆசீர்வாதமும் இல்லாமல் நான் கலங்கி போயிருக்கிறேன். ஆனால் நீங்கள் எனக்கு எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் தந்திருக்கீங்க, ஆனால் அது இன்னும் என் வாழ்க்கையில் நிறைவேறலை அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை புடமிட்டுருக்கிறாரு. கண்டிப்பாக உங்களை கைவிட்டுட்டு போகிற தேவன் அவர் அல்ல, அவர் ஆறுதலின் தேவனாக இருக்கிறாரு. தாய் தகப்பன் தரக்கூடிய ஆறுதலை விட அவர் தரக்கூடிய ஆறுதல் மேலானதாக இருக்கும். பாடுகள் நிறைஞ்சது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதை குறித்து அதில் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. இன்னொன்று என்னென்னா, நம்ம காரியங்கள் வாய்க்கணுன்னா அவர் மீது நம்பிக்கையாக இருக்கணும். ஆமீன், ஹல்லேலூயா. நம்ம நம்பிக்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் யோசித்து பாருங்கள். இப்போ எல்லோரும் யோசிக்கலாம், நான் ஆண்டவரை உண்மையாகவே நான் நம்புகிறேன், நான் அவர் மீது விசுவாசம் வச்சிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ யோசித்துட்ருக்கீங்களா? யோசிச்சுட்டு இருக்கீங்க. நான் நல்ல பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டலாம் நான் ஒன்று கேட்குறேன். ஒரு செகண்ட். வயசானவங்கன்னா நீங்கள் ஆண்டவர் மீது விசுவாசம் வச்சுருக்கீங்க, அப்படி தானே? ஆனால் வயசான பிறகு என் குழந்தை, எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன், என் பையன் என்னை நல்லா பார்த்துக்குவான், என் மகன் என்னை நல்லா பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேரண்ட்ஸ் பிள்ளைங்க மேலே விசுவாசம் வச்சுருக்கீங்க, இதை பார்த்துட்ருக்கவங்க. அப்போ உங்கள் விசுவாசம் உங்கள் பிள்ளை மேலே இருக்கா, ஆண்டவர் மீது இருக்கா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதே போல் வேலை பார்க்குறவங்க சிலவங்க என்னென்னா, என்னால் தான் எனக்கு இந்த வேலை கிடச்சி, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணேன், அதனால எனக்கு இந்த வேலை கிடச்சி அப்படின்னு சொல்லிலாம் யோசிக்கலாம். ஒன்று யோசிக்கிறீங்க, உங்கள் விசுவாசம் யாருக்கு மேலே இருக்குது? உங்கள் மீது இருக்குது. என்னால், நான் தான் இதை பண்ணினேன், எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய டைம் நம்ம சொல்லி இருக்கோம். உங்களால் தான் முடிஞ்சுது, பட் உங்களுக்கு அந்த ஞானத்தை தந்தது யார்? உங்களுக்கு எந்த ஒரு வியாதியும் இல்லாமல் இன்றைக்கி ஆரோக்கியமாக வச்சுருக்கிறது யார்? ஆண்டவர். உங்களுக்கு அந்த புத்தி தந்தது ஆண்டவர். உங்களுக்கு இந்த வேலையை தர சித்தமானது ஆண்டவர். உங்கள் விசுவாசம் எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை கஷ்டம் வந்தாலும் நான் பார்க்குற வேலை என்னை கை தூக்கி விட்டுரும் அப்படின்னு சொல்லி நம்மளே சில டைம் என்ன செய்திருவோம்? யோசித்துருவோம். இப்படி நம்முடைய தன் மீதும்
மனுஷர்கள் மீது, அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வைங்களேன், அந்த பிரச்சனையை டீல் பண்ணணுன்னா எனக்கு தெரிஞ்ச உயர் அதிகாரி இருக்காங்க, அவங்கள போய் பார்த்தோன்னா நமக்கு அது சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுவீங்க. ப்ரேயர் பண்ணிக்கிட்டு நீங்கள் போவீங்க. ஆனால் அந்த விசுவாசம், அதாவது ஆண்டவர் மனிதன் மூலம் உங்களுக்கு ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அந்த மனிதனை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறதே ஆண்டவர், அதை மறந்துடுவீங்க. அந்த மனுஷன்கிட்ட போனால், அந்த அதிகாரிகிட்ட போனால் என்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு சொல்லி விசுவாசம் அந்த அதிகாரி மீது போகுது. நம்மளை அறியாமே போகுது. இது தெரிஞ்சு செய்கிறது இல்லைங்க, தெரியாமல் நம்மளை அறியாமே இந்த விசுவாசங்கள் எங்கே போகுதுன்னா நம்பிக்கை மனிதர்கள் மீது போகுது. இப்படி போகும்போது ஆண்டவரை விட்டு நம்மளை தெரியாமல் நம்ம என்ன செய்துட்ருக்கோம், விலகி போயிட்டே இருக்கோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்த ஆசீர்வாதம் நமக்கு கிடச்சிடுச்சு, நம்ம எதிர்பார்த்த வாழ்க்கை நமக்கு கிடச்சிருக்கு, எல்லாமே கிடச்சிருக்கு. ஓகே, சமாதானம், சந்தோஷம் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் இருக்குது. நம்ம நினச்சா என்னதுனால வாங்க முடியும் அப்படிங்கிற நிலைமையில் இருந்தோன்னா அந்த அனுபவிக்க, அதாவது இப்போ ஒரு நிறைய ஸ்வீட் வச்சுருக்காங்கன்னு வைங்களேன், அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு நம்ம உடம்பு ஒத்துழைக்கணுங்க. சுகருங்க ஒரு வியாதி வந்துடுச்சுன்னு வைங்களேன், அந்த இனிப்பான அந்த ஸ்வீட்டை வர நம்மளால் எடுத்து சாப்பிட முடியாது. அப்போது உடம்பு ஆரோக்கியத்தை தர்றது யாருன்னா ஆண்டவர், கர்த்தர். அவர் மீது நம்பிக்கையாக இருக்கணும். எல்லாமே இருந்தாலும் நம்மளால் சில காரியங்கள் செய்ய முடியாத நிலைமையில் நம்ம தள்ளப்படுவோம். ஆண்டவர் மீது விசுவாசம் வச்சு, அவர் தான் இந்த உலகத்தை படைச்சாரு, இன்னைக்கு வேற நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை அப்படின்னு சொல்லி முழு நம்பிக்கையும் அவர்கிட்ட கொண்டு வரும்போது, அவர் சொன்னபடி அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள நம்ம நினைக்கும் போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் கலங்க வச்சிருக்கிற காரியங்கள், கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிற அந்த காரியங்கள், உங்களை வேதனைக்கு உட்படுத்த வச்சிருக்கிற அந்த காரியங்கள், பல அவமானத்தின் மத்தியில் உங்களை நடக்க வச்சுட்டு இருக்கிற அந்த காரியங்கள், எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் ஒரு பெரிய சமாதானத்தை தந்து, ஒரு ஆசீர்வாதத்தை தந்து, உங்களை கலங்க வச்சிருக்கிற அந்த காரியத்தில் ஒரு பெரிய விடுதலையை தர அவரால் முடியும். கண்டிப்பாக முடியும். அதுக்கு நீங்கள் ஆண்டவரை நம்பி இருக்கணும், அவர் மேலே விசுவாசமாக இருக்கணும், அவரை சார்ந்து இருக்கணும். ஆமேன், ஹல்லேலூயா. அவரை சார்ந்து இருக்கும்போது நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். இப்போ யோசேப்போட ஆண்டவர் இருந்தார் அல்லவா, யோசேப்பு செய்தது எல்லாமே வாச்சிட்டு இருந்து, ஏன் வாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார், அவர் கை தொட்டதெல்லாம் வாச்சுது. அதே போல் நீங்கள் இன்றைக்கி கலக்கத்தில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நீங்கள் முதலிடம் கொடுத்து அவர் சொன்னது மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம லைஃப் ஸ்டைலில் கொண்டு வரும்போது, அவர் உங்கள் கூட இருக்கிறத, உங்களை வெறுத்தவங்க, உங்கள் உற்றார் உறவினர்கள், உங்களை பகைச்சவங்க, உங்களை கலங்க வச்சவங்க எல்லார் கண்முன் காணும்படியாக அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறாரு. அப்பா, என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் மட்டும் போதுங்க, நீ அவங்கள கூப்பிடுங்க. நம்ம ஆசீர்வாதத்தை தேடி ஓடுறோம் இல்லை, எனக்கு வீடு வேணும், எனக்கு பெரிய லேண்டு வேணும், எனக்கு வாழ்க்கையில் எனக்கு வியாதி சரியாகணும், எனக்கு வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கணும்னு சொல்லி எத்தனையோ எதிர்பார்ப்பு நம்ம அவர்கிட்ட சொல்கிறோம்ல, அதெல்லாம் கேட்குறதுக்கு முன்னாடி அப்பா என் வாழ்க்கையில் நீங்கள் வாங்கப்பா கூப்பிட்டு பாருங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது எல்லாமே கூட கிடைக்குங்க. நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும்னா அவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரணும். அவங்கள உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கூப்பிடுங்க. இன்றைக்கி கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவார். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள், உங்கள் கலங்க வச்ச காரியங்களில் ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் தருவார். இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை தந்தீங்கப்பா, அதற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அப்பா கலங்க வச்சிருக்கிற காரியத்தில் அப்பா ஒரு பெரிய சமாதானத்தை தருவேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. அந்த சமாதானத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. அப்பா நீங்கள் சமாதான கர்த்தர்
கர்த்தர் ஆண்டவரே, நீங்கள் தேற்றரவாளன் ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அப்பா நீங்கள் செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. கலங்க வைத்திருக்கிற காரியத்தில் அப்பா ஒரு தேற்றரவாளனாக அப்பா நீங்கள் தேர்தல் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆறுதல் படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா கலங்க வைத்திருக்கிற காரியங்கள் அனைத்துமே அப்பா கைகூடி வர அப்பா நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கண்டிப்பாக உங்கள் கலங்க வச்சிருக்கிற காரியத்தில் அற்புதம் செய்வார். கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா.